இப்போ நான் இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்ககிட்டலாம் கேட்கும்போது, அவங்களோட ஜர்னி கேட்கும்போது, "இப்பா இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்களா?" ஆமா அப்படின்ற ஒரு வியப்பு இருக்கும். ஆமா ஆமா ஆனா இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு சூழலே அமையல. டக்குன்னு ஒரு இன்ஸ்டா பண்றாங்க, ஒரு வீடியோ பண்றாங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க, ஹீரோன்றாங்க, ஹீரோயின் ஆமா பண் எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ம். ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறேன்னா, ஒண்ணும் பண்ண முடியலங்க. ஏன்னா சொல்ற மாரி சோசியல் மீடியா நெறைய நெறைய வளர்ந்துருச்சு. ஸோ ம். எல்லாருமே வந்து இப்போ இன்ஸ்டா இல்லாம நம்ம இருக்க முடியறதில்ல. ம். அதுல நம்ம ஏதாவது ஒரு போஸ்ட் போட வேண்டியதா இருக்கு. உண்மைங்க. மக்கள் நம்மள பார்க்கணும். எல்லாருமே அதான் வாட்ச் பண்றாங்க. ம். ஈவன் டைரக்டர்ஸ், புரொடியூசர்ஸ், மேனேஜர்ஸ் டெக்னீஷியன்ஸ். எல்லாருமே இன்ஸ்டா ஃபாலோ பண்றாங்க. இன்ஸ்டா பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ குடுத்த காலம்லாம் போயிடுச்சு. ஆமாமா. இப்போ இன்ஸ்டா ஓப்பன் பண்றியா? யார் எவ்வளோ நல்லா ஃபாலோவர்ஸ் பண்றாங்க? எவ்ளோ இருக்காங்க? ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? அத பாத்துக்குறாங்க. எடுத்து அவங்கள ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்றாங்க. ஸோ கோ வித் த ஃப்ளோ தான். அதுக்கு தகுந்த மாரி நம்ம போய்க்கணும். நம்ம வந்து நான் திரும்பவும் ஃபோட்டோ தான் குடுப்பேன்லாம் வர முடியாது. காலத்திற்கு ஏற்ற அந்த போல் மாறிச் செல்ல காலம்லாம் மாறி வேண்டும். போச்சு. நானும் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு போன ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கின காலம்லாம் உண்டு. அப்படிங்களா? ஆமா. முன்னாடிலாம் வந்து சீரியல் படங்கள் அப்போ வந்து நெறைய ஃபோட்டோஸ் அப்போ வந்து ஆடிஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். நான் ரொம்ப பெரிய படங்கள்லாம் பண்ணதில்ல. அப்போ வந்து ஃபோட்டோஸ் போய் குடுப்போம். அதெல்லாம் அதெல்லாம் ஒரு முன்னாடி இருந்திருக்கும்ல. ம். சீரியல் ஆஃபீஸ்ல போய் ஃபோட்டோஸ் குடுக்கறது அதெல்லாம் இருந்தது முன்னாடி. இப்பலாம் இது யார் பார்க்குறா ஆமா.